கூலி அஸ் யூஸ்வல் ஒரு கமர்ஷியல் ட்ராமா தாங்க இந்த லோகேஷ் கனகராஜினுடைய இந்த கூலி படம். ஆக்சுவலாக வந்து இந்த படத்தினுடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னா, மேன்சன் தேவா மேன்சன் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் வந்து ஒரு மேன்சன் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பனால் வந்து இறந்துட்டாரு, அவர் எதனால இறந்துருக்காரு அப்படின்ற மாதிரியான கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரஜினி வந்து உள்ள வராரு. அதுக்கப்புறம் பழைய நெட்வொர்க்கெல்லாம் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் இவருக்கும் அந்த வில்லன் கேங்கும் உள்ள தொடர்புலாம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் இதெல்லாம் தான் வந்து படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக படத்தினுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் அவர்கள் மியூசிக்கும் தலைவருடைய ஆக்டிங் தான். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஈவனா வந்து அப்படியே பட்டாசை வந்து மிரட்டி வந்து கொளுத்தி விட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஆக்டிங்கும் பிஜிஎம் வந்து இந்த படத்தில் இருக்கு. படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் எலமெண்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் சொன்னேன் வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ நீங்கள் படத்தை வந்து நேரில் தேட்டரில் போய் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். மெயினாக வந்து தலைவனுடைய அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஆக்சுவலாக வந்து அதில் டிஏஜிங்லாம் வந்து வந்திருக்காது. வாய்ஸ்லையுமே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள். உண்மையில வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஆக்டாக இருக்கும். உங்களை ஒரு ரஜினி, பழைய ரஜினியை வந்து நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும், பழைய காலத்துக்கு உங்களை கூட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஸ்வல் நம்மளுடைய ஆமீர் கான் வந்து ஒரு கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த கேமியோ இல்லைனாலுமே வந்து படத்துக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது தான். பட் இருந்தாலுமே வந்து படத்தில் வந்து கேமியோ வச்சிருக்காங்க. படத்தில் நிறைய ஹை மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. மெயினாக சொல்கிறேன், படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுங்க. ஏன்னா படத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்டுக்கு வந்து ஒரு டைட்டில் கார்டு போடுறாங்க. ஸோ அதை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து தரமாக இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கா ஒரு கமர்ஷியல் படங்க. ஒரு 2-2.5 மணி நேரம் வந்து ஒரு ஜாலியான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தாங்க இந்த கூலி.